அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து வாசித்து தியானித்து வருகிறோம் வாரம். அதில் இன்றைக்கு சபை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேத பகுதி அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் வாசிக்க நீங்க கேட்டீர்கள். அதிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். செய்தியினுடைய தலைப்பு Paul's missionary message. பவுலின் மிஷனரி செய்தி அப்படிங்கிறது தான் தலைப்பாக நான் வைத்திருக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனார். அன்புக்குரியவர்களே, மிஷனரி வாழ்க்கை, ஊழியக்காரனுடைய வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சுமெத்தை அல்ல. ஒரு சாதாரண மனுஷனுக்கு வரக்கூடிய போராட்டங்களை காட்டிலும் 10 மடங்கோ 100 மடங்கோ கூட பிரச்சனைகளை அந்த மனிதன் சந்தித்துக் கொண்டிருப்பான். ஒரு ஊழியக்காரன் உலக பிரகாரமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறவன் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய போராட்டங்களையும் யுத்தங்களையும் அவன் வாழ்க்கையில அனுதினமும் சந்தித்துக் கொண்டிருப்பான். ஒரு ஊழியக்காரன் இரவும் ஊழியம் செய்வான். ஜெபத்துல, போராட்டத்துல அவன் தாக்கப்படுவான். பிசாசு அவனுடைய கோபத்தை பிசாசு ஜனங்கள் ஊழியக்காரன் காண்பிப்பான். இந்த தேவ மனுஷனாகிய பவுல் பர்னபாவோடு கூட யோவான், ஜான், மார்க் என்கிறவரோடு கூட அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே வேத நிபுணர்கள் சொல்றாங்க, அவருடைய வேதத்தை வாசித்து அவருடைய எபிசோட்ஸ், அவருடைய நிருபங்களை தொடர்பு படுத்தி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளோடு கூட தொடர்பு படுத்தி பார்க்கும்போது இந்த வேத வசனம் நடக்கக்கூடிய அந்த நாட்களிலே பவுல் வியாதிப்பட்டு கிடந்தான். அவன் ஏன் இந்த ஊர்ல இருந்து வேறொரு ஊருக்கு புறப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, அது ஒரு லோ லையிங் ஏரியா. அங்கு சில காய்ச்சல்கள் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுல அவரும் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நமக்குரியவர்களே, நாம் நினைக்கிறோம் ஊழியக்காரனுக்கு ஏன் இந்த போராட்டம் வருது, ஊழியக்காரனுக்கு ஏன் காய்ச்சல் வந்துச்சு, அந்த ஊழியக்காரன் நல்லா தானே ஊழியம் பண்ணாரு, ஏன் அவருக்கு கொரோனா வந்துச்சு, இப்படியெல்லாம் நம்ம ஈஸியா கேள்வி கேட்டலாம். அன்புக்குரியவர்களே, அவன் ஒரு சக மனிதன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவனை கண்ணத்தில் அரைஞ்சா அவனுக்கு வலிக்கும். எத்தனை மிஷனரிகள் காயப்பட்டவர்களாக வேதனைகளோடு கூட தங்களுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அதை யோசிச்சு பார்க்கணும். பவுலும் பாதிக்கப்பட்டிருந்தான் அப்படின்னு சொல்றான். சரி, எதுவாக இருந்தாலும் இன்னொரு பாதிப்பு, அந்த அவருக்கு வியாதிப்பட்டாரோ இல்லையோ அந்த வசனம் சொல்லல, ஆனா அதை நிபுணர்கள் சொல்றாங்க. சரி, அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோமோ இல்லையோ, அவர் இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு தன்னுடைய வேதனைகளோடு கூட நடந்து போகும் பொழுது கடவுள் அவர் நடத்துற பாதை எப்படின்னா மலைகள் மேல ஏறி போகணும். ஆல்ரெடி காய்ச்சல், ஆல்ரெடி பலவீனம். ஆனா கடவுள் எப்படி வழி கொடுக்குறாருன்னா, பிளெயின்ஸ்ல நடக்கிற மாதிரி இல்லை, மலைகளை ஏறி கடந்து போறான். போகும் பொழுது ஒரு பட்டணத்துக்கு வர்றாங்க. பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கு கூட இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் தன்னை விட்டு பிரிந்து போகிறார். எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இத்தனை நாள் கர்த்தருக்காக உழைத்து ஒருமனப்பட்டு ஊழியம் செய்து பலத்த அற்புதங்கள், அடையாளங்கள், ரட்சிப்பு ஒவ்வொரு ஊர்லயும் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பிரிந்து அவனுடைய சௌகரியங்களை தேடி எருசலேமுக்கு போகிறான். இவர்களோ கஷ்டமான பாதைகளுக்கு தேடி போறாங்க. அந்த மனுஷன் தங்களை விட்டு போய், யோவான் இவர்களை விட்டு பிரிந்து போகிறான். பிரிவுகள், கண்ணீர், கவலைகள், வாக்குவாதங்கள் கூட நடக்கும் இல்லைங்களா? கஷ்டம். ஏன்னா பல விதங்களில ஊழியர்கள் தாக்கப்படுகிறார்கள். ஒரு சிலர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போராட்டங்களை வாழ்க்கையில ஊழியர்கள் தாங்கிக் கொள்ள முடியுது, ஒரு சிலர் நேரம் முடியறதில்லை. அப்படி when the going gets tough, the tough gets going அப்படின்னு சொல்லுவாங்க. போராட்டங்கள் அதிகமாக தைரியசாலி உறுதியா இருக்கிறவங்க மாத்திரம் தான் தொடர்ந்து போவான், மற்றவன் ஓடிடுவான்.
இல்லைங்களா? அதே மாதிரி ஊழியத்துக்கு வந்த அநேக மிஷனரிகள் ஒரு சில வருஷங்கள்ல சோர்வு அடைந்து போராட்டம், கண்ணீர், வியாதி, படுக்கை, வெறுமை இவைகளை பார்த்து ஓடி விடுகிறார்கள். ஆனா பவுலோ தொடர்ந்து புறப்பட்டு போனான். வியாதி இருந்தா என்ன, நெருக்கம் இருந்தா என்ன, கஷ்டம் இருந்தா என்ன, அவமானம் இருந்தா என்ன, காய்ச்சல் இருந்தா என்ன, நான் இயேசுவுக்காக பிடிக்கப்பட்டவன், அவருக்காக வாழ்ந்து அவருக்காக மரிப்பேன் என்று புறப்பட்டு போனார். அன்புக்குரியவர்களே, யோவான் எதனால புறப்பட்டு போனார் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா 15வது அதிகாரத்தில், இது 13ல நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம், 15வது அதிகாரத்தில் இன்னொரு சூழ்நிலை வருது. அங்க அவங்க பிரிந்தது ஒரு நல்ல காரியம், நல்ல சந்தோஷமா பிரியல அப்படிங்கிறது காண்பிக்கிறது. அப்பொழுது பர்னபா என்பவன் மாற்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். இப்ப பவுலும் பர்னபாவும் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க, 2 பேரும் சகோதரர்கள், சரிங்களா? சகோதரர்களை போல ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பர்னபா சொல்றாரு, யோவானை நம்ம திரும்பவும் அழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு. பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்துக் கொண்டு போக கூடாது என்றான். பவுல் சொல்றான், he takes a stand. பர்னபா, நீயும் நானும் சக ஊழியர்கள், ஆனா நம்மளை பாதி வழியில விட்டுட்டு போறானே நம்ம கஷ்ட காலத்துல, அவனை மறுபடியும் நீ கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நீ சொல்றத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறான். புரியுதுங்களா? இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடினாலே, 2 ஊழியக்காரர்களுக்குள்ள என்னாச்சு? கடும் கோபம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் பெர்ஃபெக்ஷன். அதுக்கு ஒரு வாசனம், அவங்களும் நம்மை போல பாடுள்ள மனுஷன், எலியா உன்னை போல பாடுள்ள மனுஷன். I am not justifying what they did, but I am saying if something happens like that, accept them as human beings also. Yes, they are empowered with Holy Spirit power to do mighty miracles. அவர்கள் தேவனுடைய வல்லமையினாலே அழைக்கப்பட்டவர்களாகவும் உன்னதமான சுவிசேஷ ஊழியத்துக்காகவும் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்யறதுக்காகவும் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா அவர்களும் இன்னமும் அவங்க முழுமையடைந்தவர்கள் அல்ல. They are not resurrected beings. They are not angels. அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினாலே அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். எவ்வளவு வருத்தமான காரியம் பாத்தீங்களா? பிரிவு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது ஊழியத்துல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஊழியம்னா என்ன? சும்மா அப்படியே ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே மைண்ட்ல இருந்து அடிக்கிறது கிடையாது. உள்ளான மனுஷன் தேவனோடு கூட இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்க. அப்படி பல பேர் சேர்ந்து ஊழியம் பண்ணும் பொழுது, பிரிவு வரும் பொழுது எவ்வளவு வேதனையாக இருக்கும் தெரியுமா? பாதிப்பு, பயங்கரமான பாதிப்பாக இருக்கும். பர்னபா மூலியமாக தான் பவுலே ஊழியத்துக்கு வராங்க, தெரியுமா? பர்னபா தான் கூப்பிட்டு போய் எருசலேம் சபையில போய் பவுலை நம்புங்க, ஒரு காலத்துல கொலைகார பாவியா இருந்தா இப்ப இந்த மனம் திரும்பிட்டாரு, ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அப்போஸ்தலரை கன்வின்ஸ் பண்ணது பர்னபா. பர்னபாவோட உடல் ஊழியக்காரனாக தான் பவுல் சேர்ந்தான். பர்னபாஸோட அசிஸ்டன்ட் தான் பவுல். ஆனா ஊழியம் எழும்ப பவுல் மூலியமாக பலத்த கிரியைகள் நடக்க பவுல் டேக்ஸ் தி ஃப்ரண்ட் சீட். இப்போ பர்னபா பிரிந்து போகிறான். பர்னபா மாற்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். என் அன்புக்குரியவர்களே, சபைகளை திடப்படுத்தினான். பிரிவோ கஷ்டமோ நஷ்டமோ இவர்கள் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டுதான் இருந்தது. அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்மளால ஏற்றுக்கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளாக கடும் கோபம் வந்தா என்ன, அவர்களுக்குள்ள பிரிவினைகள் வந்தால் என்ன, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பவுலுடைய கடைசி நிருபங்கள்ல அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது யோவான, இந்த நம்மளை விட்டு பிரிந்து இந்த பிரச்சனை உண்டான அந்த யோவான என்கிட்ட அனுப்பிச்சு வைங்க, நான் அவனை சந்திக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன? அவங்க அவர் ஒப்புரவாகி கொண்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையில. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரிவுகள், கோபங்கள், வருத்தங்கள், வேதனைகள் வந்தாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு தான். ஏன்னா ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வருத்தங்களை விட்டு கொடுங்க சொல்லுவார். He will challenge you. உன்னுடைய வருத்தங்கள், உன்னுடைய கோபங்கள் நியாயமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அதை விட்டு கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்க ஆவிக்குரிய பயணத்துல, அன்புக்குரியவர்களே, உங்களை காயப்படுத்தினவர்கள்,
உங்க கஷ்ட காலத்துல கை கழுவி விட்டவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். பவுல் மன்னித்தது போல மன்னிக்கணும். காய்ச்சலோடு மலை ஏறி இருக்கும்போது ஒருத்தன் நம்மளை விட்டு போறான், வாலிபன், எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கும். தோளோட தோல் நின்று கை பிடிச்சி தூக்கி விடுறா அப்படிங்கும் போது எனக்கு டைம் இல்லை, நான் ஜெருசலேம் போறேன்னு போயிட்டேன், எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். பிரிவினைகள் கஷ்டங்கள் வந்தாலும் சரி. இப்ப அடுத்தது, இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில பவுல் போய் அந்த பட்டணத்துல போய் நிற்கும் பொழுது சினகாகுல கூப்பிடுறாங்க. சகோதரே, உங்களுக்கு தேவனுடைய எக்ஸார்டேஷன் செய்தி ஏதாவது இருந்துச்சுன்னா எங்க இடத்துல வந்து பேசுங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது பவுல் தமஸ்கு பட்டணத்துக்கு போற வழியில இயேசுவை சந்தித்தவன். உடனே பவுல் எழும்புறோன்னா இப்ப நம்ம கற்றுக்கொள்ள போறோம் ஊழியத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு பவுல் கிட்ட. அன்புக்குரிய சகோதரரே அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நான் சொல்றேன் பாருங்க. அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு? அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுக்கு பயப்படுகிற இஸ்ரவேலரே அப்படின்னு கூப்பிடுறாரு. எப்பவுமே நம்ம ஆண்டவரை குறித்து சொல்றதுக்கு முன்னாடி we should express love to the audience. அவங்களுக்கும் நமக்கு ஒரு காமன் கிரவுண்ட் இருக்குதான்னு பாருங்க. அந்த காமன் கிரவுண்ட பயன்படுத்தி அவர்களோடு கூட தொடர்பு படுத்துங்க. அவங்களோடு கூட பேசும்படிக்கு முயற்சி செய்யுங்கள். எடுத்தோன்ன பாவிகளே, நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளே, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளே, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி இருந்துக்கலாம். ஆனா சொன்னாரா? சொல்லல. இப்ப நம்ம சபையில ஒரு மிஷன் டீம் இருக்கு. மிஷன் டீம்ல சேர்ந்து நீங்க எல்லாரும் செயல்படணும். நீங்க அப்ப அவங்க மூலியமா போய் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது எப்படி இருக்கணும்? அன்புக்குரிய சகோதரர்களே, ரோட்ல பார்க்கும்போது ஒரு மனுஷன் அவன் என்னோட சகோதரன் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அவனுக்கு நமக்கு என்ன காமன் கிரவுண்ட் பாருங்க. இஸ்ரவேலரே, ஃபெலோ இஸ்ரேலைட்ஸ் என்று அவர் அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தை பிடித்துக் கொண்டு இயேசுவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நிலைமையில இப்ப பவுல் இருக்கிறார். இவர் ஒரு பரிசேயன். அவர் எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு? முதல்ல நான் சொன்ன மாதிரி, சகோதரரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளே அப்படின்னு சொல்லிட்டு, God is already dealing with you அப்படின்னு ஒரு பாயிண்ட் மேக் பண்றாரு. காலாகாலமாக நூற்றாண்டாக தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய சந்ததியிலே வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. Now he is not finished with you. Now I come to say that there is something more that he wants to do. இதுதான் நம்மளுடைய செய்தி. அன்புக்குரியவர்களே, ஒருத்தங்களை அஃபெண்ட் பண்ணி அவங்களை சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அவங்களை அஃபெண்ட் பண்ணக்கூடாது, அவங்களை தாக்கக்கூடாது. விக்கிரக ஆராதனைக்காரர்களே, பேய் வழிபாடுக்காரர்களே சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அவங்க எப்படி சொல்லணும்? ஒரு காலத்துல நம்ம மூதாதையரும் அப்படிதானே இருந்தாங்க. சோ நம்மளை அப்படி ட்ரீட் பண்ணியிருந்தா நமக்கு கர்த்தருடைய வெளிச்சம் வந்திருக்குமா? அவங்களே இருள உட்கார்ந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருக்கக்கூடியவர்கள். அவர்களை போய் திட்டி தீர்க்கிறதை நிறுத்திவிட்டு, இதுவரையும் தேவன் உங்களோடு கூட இப்படியாக வெளிப்பட்டுக் கொண்டிருந்தார், இப்பொழுது தேவன் உங்களுக்கு இப்படியாக வெளிப்படுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும். கிரியேட் a common ground. என்னென்ன சொல்றாருன்னா குயிக்கா சொல்றேன், நிறைய பாயிண்ட் இருக்கு. அதெல்லாம் தெளிவா சொன்னோம்னா நாளை காலையில தான் உங்களுக்கு இந்த சர்வீஸ் முடியும். சரிங்களா? அதனால ரிமெம்பர் யுவர் ஹிஸ்டரி. உன் பூர்வீகத்தை நினைத்துப்பா. உன் தேவன் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில கிரியை செய்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நினைத்து பாருங்க. உங்களுடைய மூதாதையருடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் வெளிப்பட்டார். ஒருத்தனை தேடி கண்டுபிடித்தார். அவனுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லை. குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லாத ஒரு கணவன் மனைவியை தேர்ந்தெடுத்தார். எப்படிங்க? குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லாத, சரீரம் செத்து போன சாராளையும் ஆபிரகாமையும் தேவன் தெரிந்து கொண்டார். இல்லைங்களா? 100 குழந்தைகளை பெற்றெடுத்த ஆபிரகாம் சாராளை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. சரீரம் செத்து போனது என்பதை அறிந்திருந்து வாழ்ந்து கொண்டு அதை கான் கேஸ் சொல்லிட்டு இருந்த
அவர்களுக்கு தேவன் குழந்தையை வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை கொடுக்கிறார். ஆபிரகாமே, உனக்கு பிறந்த குழந்தை உன்னுடைய திறமையிலோ உன் உடம்புல இருக்கக்கூடிய சக்தியினாலேயோ பிறந்தவன் அல்ல, என் தேவனுடைய ஈவு. அந்த குடும்பத்துல வந்தவர்கள் ஒருத்தனை ஆசீர்வதிச்சு ஒருத்தனுக்கு குழந்தை கொடுத்து அவர்கள் 25 லட்சம் 40 லட்சம் ஜனமாக மாறுகிறார்கள். எப்படி? தேவனுடைய திட்டம். ஒருவனை தேவன் தெரிந்து கொள்வார், அவர்களை லட்சக்கணக்கான ஜனங்களாக மாற்றுகிறார். இஸ்ரவேலரே, சகோதரரே, உங்களுடைய பூர்வீகம் இதுதான். நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு மனுஷிக பெருமைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவன் உங்களை விருத்தியடை செய்தார், ஃபர்டிலிட்டி கொடுத்தார், ரீப்ரொடக்ஷன் கொடுத்தார் அப்படிங்கறத நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை உணருங்கள். செகண்ட், லிபர்ட்டி. 40 லட்சம் ஜனம் ஒரு கொடூரமான அரசன் பார்வோனிடத்துல மாட்டிக்கொண்டு அடிமைகளாக இருக்கும் பொழுது தேவன் பலத்த கரத்தினாலே ஒரு கோலோடு கூட ஒரு மனுஷனை அனுப்பி வைத்து அவர்களை விடுவித்தார். காந்தியடிகளுக்கு தெரியாத அதிசயமான இண்டிபெண்டன்ஸ வாங்கி தரக்கூடிய வல்லமையை மோசே வெளிப்படுத்தினார். காந்தியடிகளுக்கு எப்படி கிடைச்சதுங்க இந்த மெசேஜ்? பைபிளை படிச்சு. கரெக்ட்டுங்களா? நான் வயலண்ட் மூவ்மெண்ட் யார் கண்டுபிடிச்சது? காந்தியா கண்டுபிடிச்சாரு? மோசே. மோசேவை தேவன் சந்தித்து நான் வயலண்ட் மூவ்மெண்ட் கொண்டு வந்தார், இண்டிபெண்டன்ஸ். கரெக்ட்டுங்களா? தேவனுடைய பலத்த கரம் வெளிப்பட்டது. ஒருத்தனும் கத்தி எடுத்து வீசல, இல்லைங்களா? கர்த்தர் அவர்களை விடுவித்தார். லிபர்ட்டி, மெச்சூரிட்டி கொடுத்தார். 40 வருஷம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் சுத்திக்கிட்டே இருந்தாங்க. கானான் போறது தவிர எல்லா பக்கமும் சுத்தினாங்க. இப்படி போப்பா, லெஃப்ட்ல போப்பனா ரைட்ல போறது, ரைட்ல போப்பனா லெஃப்ட்ல போறது, ஃப்ரண்ட்ல பார்த்து போப்பனா பேக்ல போறது. இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளை 40 வருஷம் தேவனாகிய கர்த்தர் பொறுமையோடு நடத்தினார். மோசேயின் மூலமாக, யோசுவாவின் மூலமாக. பிரியமானவர்களே, இந்த வசனங்களை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் இதை அப்பிரயோஜனப்படுத்துங்க. இந்த செய்தி கேட்கும் பொழுது. So God gave 40 years of maturity training in the wilderness. He protected from the enemies. 7 ஜாதிகளை முறியடித்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். கர்த்தர் ஸ்டெபிலிட்டியை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? இவர்கள் போய் அந்த இடத்துல தேசத்துல இறங்கினதுக்கு அப்புறம் நியாயாதிபதிகளை தேவன் எழுப்பினார். சிம்சோன் ஒரு நியாயாதிபதி. The Judges, book of Judges எடுத்து படிச்சு பாருங்க. நியாயாதிபதிகளால் நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களை நியாயாதிபதிகளை கொண்டு நடத்தினார். God gave kings. சவுல் என்கிற ராஜா தான் வேணும் அப்படின்னாங்க. வேணுமா? எடுத்துக்கோ. உங்களுக்கு தீர்க்கதரிசியெல்லாம் நடத்தினா பத்தாது, ராஜா தான் வேணும்னு கேட்கறீங்க. இந்த ராஜா கேட்கறதெல்லாம் கொடுத்தார் கர்த்தர். அன்புக்குரியவர்களே, ராஜ்யத்தை கர்த்தர் கொடுத்தார். யாருக்கு? ஊரை விட்டு கிளம்பி வந்த ஆபிரகாம், சாராவுடைய சந்ததி. லட்சக்கணக்கான ஜனங்களாக மாறினார். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டில் நாம் அறிந்து கொள்ளலாம் நம்முடைய ஆரம்ப நிலைமை என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன, கர்த்தர் நம்ம எவ்வளவாய் நடத்தி இருக்கிறார், கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி நடத்துகிறார், கர்த்தர் நம்முடைய அனுதினமும் நம்மளை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்காக ஆனால் இந்த பவுல் எழுப்பி நின்று இந்த பிரசங்கத்தை பிரசங்கிக்கும் பொழுது இந்த யூதர்கள் எடுத்த அரசாங்கமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ரோமர் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய யூத பிரஜைகளாக இவர்கள் இருக்கிறார். ஏன்? எதுனால? ஏன்னா நீ விக்கிரகங்களை அனுமதிச்ச, பாவத்தை அனுமதிச்ச, பெருமைகளுக்கு இடம் கொடுத்த, அதனால உன்னிடத்துல ராஜ்யபாரம் விலகி போனது. உன்னை ஒவ்வொரு சத்ருவாக மாறி மாறி உன்னை ஆண்டார்கள். பவுலுடைய மெசேஜ் தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு எதிரி, இந்த எதிரி வந்து ஆண்டுட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு எதிரி வந்து நம்மளை பிடிக்கிறது. எப்படி இருக்கும்? கொடுமையான வாழ்க்கை இல்லைங்களா? நூற்றாண்டு காலமாக எவ்வளவு கஷ்டமா இருக்கு, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவனால் ஆளுகை செய்யப்படுகிறோமா, அல்லது இந்த பாவம், அதுக்கப்புறம் இந்த பாவம், அப்புறம் அந்த வீடு, அந்த கட்டு, அப்புறம் இந்த கட்டு, இப்படி இருக்கமா? இதுதான் கேள்வி. இதுதான் கேள்வி. உங்களுக்கும் எனக்கும் வருகிற கேள்வி இதுதான். கர்த்தர்
இவ்வளவாய் நடத்தி கொண்டு வந்து என்னை விடுதலையான ஒரு மகிமையான வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வந்து கொண்டிருக்கும்போது என்னுடைய இச்சைகளும் என்னுடைய பெருமைகளும் எனக்கு நான் உண்டாக்கி கொள்ளுகிற விக்கிரகங்களும் எனக்கு என்ன செய்கிறது தெரியுமா? என்னுடைய அரசாட்சி, என்னுடைய அத்தாரிட்டி இழக்கப்படுகிறது. ஆதாமுக்கு கொடுத்த அத்தாரிட்டி எப்படி இழந்து போனா? ஒரு நாள் அரசனா இருந்தான், அடுத்த நாள் அடிமையா இருந்தான், சர்ப்பத்துக்கு பயந்து ஓடி. அவனுடைய கார்டனை விட்டு ஆண்டவர் துரத்தினார். நம்மளாம் ஒரு பூங்காவுல, ஒரு கார்டன்ல, தோட்டத்துல விளையாடிட்டு இருக்க வேண்டிய பிள்ளைகள். உண்மையா இல்லைங்களா? காலையில 8 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஓடி ஓடி உழைச்சு ஒரு கம்பெனிக்கோ உழைச்சு அழுகிறதுக்காகவா தேவன் அழைத்தா? ஒரு தோட்டத்துல விளையாடிட்டு, ஒரு தோட்டத்துல பூக்களை பறிச்சுட்டு விளையாடிட்டு, ஒரு தோட்டத்துல போய் கனிகளை பறிச்சு சாப்பிட்டுட்டு, பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்காக தேவன் அழைத்தாரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? டைம் ஷீட் ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை மணி நேரம் உனக்காக உழைத்து இதையெல்லாம் செய்தேன், இதான் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் இன்னைக்கு. உண்மையா இல்லைங்களா? ஏன் இதெல்லாம் வந்துச்சு? பவுல் சொல்லுகிறார், உன் அரசாட்சி தாவீது மாதிரி ஒரு நல்ல மனுஷனை உங்களுக்கு கொடுத்தேன், ஆனா இழந்து போனீர்களே, அரசாட்சியை இழந்து போனீர்களே, உங்களுடைய அதிகாரத்தை எல்லாம் இழந்து போய் இன்னைக்கு ரோம போர் சேவர்களுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு குகைகள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே. யூதர்களே, இஸ்ரவேலரே, உங்களை மீட்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர், மேசியாவாகிய கிறிஸ்து வெளிப்பட்டார். அதான் செய்தி. எத்தனை நாட்கள் உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துவீர்கள்? இஸ்ரவேலரே, மேசியாவாகிய இரட்சகர் வெளிப்பட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 23வது வசனத்தை வாசிக்கிட்டோம்னா, அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். அவருடைய அட்ரஸ் எப்படி ஆரம்பிச்சது? இஸ்ரவேலரே, என் அன்பு சகோதரர்களே, தேவனுக்கு பயந்த இஸ்ரவேலரே அப்படின்னு ஆரம்பிச்சவர். இவ்வளவு சொல்லிட்டு இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசு வெளிப்பட்டார். இதான் செய்தி. இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த மிஷன் டீம்ல இணைந்து நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது ஒன்று தெரிந்து கொள்ளுங்க. You have to express love. You have to express God's love, God's compassion. You have to bring Jesus in your message. That is the only way that you can convey. Accept the Messiah, Jesus Christ as your Savior. யூதர்களுக்கு இயேசு தான் மேசியா என்பதை அவன் பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யூதர்கள் அந்த சத்தியத்துக்கு இன்னமும் எதிர்த்து நிற்கிறார்கள். தெரியுங்களா? காலாகாலமாக யூதர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். ஒரு சில யூதர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கடைசியில் ஒரு இடத்துல பவுலும் பர்னபாவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நீங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறபடினாலே இதோ தேவனுடைய சுவிசேஷம் புறஜாதியாருக்கு அனுப்பப்படுகிறது. இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் கேட்டுட்டு இருக்கோம். புறஜாதியாராகிய நீங்களும் நானும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் பாருங்க, இயேசுதான் மேசியான்னு சொல்லி பாருங்க. டூர் போவீங்கல்ல, ஹோலி லேண்ட் டூர், அப்ப போய் பேசி பாருங்க ரோட்ல இருக்கிற யூதர்கள்ட்ட, இயேசுலாம் மேசியா கிடையாதுங்க அப்படின்னு போயிடுவாங்க. நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம கற்பனைகள் என்னென்னமோ கோட்டை கட்டி வச்சிருக்கிறோம். இஸ்ரவேல் தேசம் யூதர்கள் அப்படி இப்படி இப்படி. ஆனா அவருடைய இருதயம் பிரியமானவர்களே கடினப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் யூதர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், உண்மைதான். ஆனா அநேக இயேசு இன்னைக்கும் புறக்கணிச்சிட்டு இருக்கிறார். கடைசி காலத்துல மறுபடியும் தேவன் யூதர்களுக்கு வெளிப்படுவார் என்று வேதம் சொல்லுவார். மறுபடியும் வெளிப்படுவார். அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலேயும் யூதர்கள் இயேசுவை சேவிப்பார்கள். You are called in the midst of your struggles, conclusion, pain and separation. நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதற்காக you are not accepted from struggles, pain and separation.
You will go through it. நீங்க இங்க ஒரு மிஷனரியை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் வியாதிகளை பார்க்கும் பொழுது ஒரு தெரிந்து கொள்ளுங்க. பவுல், பேதுரு எல்லாருமே வியாதிப்பட்டாங்க, வியாதி பார்த்திருக்காங்க அவங்க வாழ்க்கை. அது ஒரு விதமான சோதனை, அது உணர்ந்து கொள்ளுங்க. நம்ம என்னை பின்பற்றி வருவது நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. Take the right approach to address people. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் எந்த ஜனத்துக்கு எப்படி வெளிப்படுத்த வேண்டும், எப்படி பேசணும் அப்படிங்கறத நீங்க தேவனுக்கு முன்பதாக உங்களை நிதானித்து பார்த்துட்டு பேசுங்க. எடுத்தோன்னே பேய் வழிபாட்டுக்காரனே அப்படின்னீங்கன்னா அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுடைய மைண்ட் ஷட் டவுன் ஆயிடும். நான் சொல்றது கரெக்ட்டுங்களா? Do not offend people. ஒரு காலத்துல நம்ம அப்படிதான் இருந்தோம் அப்படின்னு உணர்ந்து, ஒரு காலத்துல நம்ம மூதாதையர் அப்படிதான் இருந்தாங்க, அதை உணர்ந்து கொள்ளுங்க. Speak from your history of God leading you and how Christ makes a difference. உங்களுடைய சாட்சி, உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு எப்படி வெளிப்பட்டார்ங்கிறத மற்றவங்க சொல்ல போறோம். That is the best way to start. நம்ம யாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில பவுலுடைய மிஷனரி செய்தியை ஆண்டவரை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலுக்காக அவனுடைய இருதயம் துடித்தது. ஆண்டவரே, அவர்களுக்கு இயேசுவே நீதான் மேசியா என்பதை வெளிப்படுத்தும் எழுமி நின்று பிரசங்கித்த பிரசங்கத்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ராத்திரி வேளையில இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தர் தாமே ஆண்டவரே உடைய வலது கரத்தை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஞானமும் கிருபையும் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவரே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஏற்ற வேளையில ஏற்ற வார்த்தைகளை தருகிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தையை தந்து ஆண்டவரே உடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாக நீ மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாயை விரிவாக தர அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் உடைய சுவிசேஷ செய்தினாலே இவர்களை நிரப்புவீராக, இவருடைய இருதயங்களை நிரப்புவீராக, இவர்களுக்கு வாய்ப்புகளை உண்டாக்கி தருவீராக. இந்த சபை மூலமாக ஆண்டவரே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். வாசல்கள் திறக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.